ஹாய் ஹலோ. நம்மளை இன்றைக்கி சோப்பு சேர்க்குறோம். இதுக்கு சட்டியில் கொஞ்சம் தண்ணி இப்படி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான சோப்பு எடுத்து சோப்பு பேஸு இதுபோல் சோப்பு பேஸு கிடைக்கும். இது நமக்கு பதையும், நமக்கு போட்டால் நல்லா கையெல்லாம் நல்லா சுத்தமாகும். அது மாதிரி சோப்பு பேஸு. இது கோகனட் ஆயில் அண்டு சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி செய்கிற சோப்பு. இது நம்ம கடைகளில் கிடைக்கும். இந்த சோப்பு எடுத்து இது மாதிரி பாத்திரத்தில் போட்டு மெல்ட் செய்யும்போது இதுபோல் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் வரும். இதுவும் கூட நம்ம அதோட எசன்ஸு கடையில் வாங்க கிடைக்கும். திஸ் இஸ் பியர்ஸ் ஸ்மெல்லு. இந்த பியர்ஸ் சோப்போட ஸ்மெல்லு நமக்கு என்ன ஸ்மெல்லு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கடையிலேருந்து கிடைக்கும். என்ன சோப்போட ஸ்மெல் வேணுமோ அந்த சோப் கிடைக்கும். இது ஜஸ்ட்டு இப்படி ஆட் செய்யும்போது நமக்கு கலர்லெஸ் சோப்பு, டிரான்ஸ்பரண்ட் சோப்பு கிடைக்கும். நம்ம இப்போ அப்படியே உபயோகிக்க போகிறதில்ல. we will add some content into that. நான் இதில் கற்றார் வாழை ஜூஸ் எடுத்து அதில் வெந்தயம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது. அப்போ அது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இது ஆக்சுவலி ஹேர் பேக்குக்கு கொள்ளலாம். அதே மாதிரி ஆல் ஸ்கின்னுக்கும் நல்லது. நான் இதில் கொஞ்சம் வெந்தயம் கற்றார் வாழை மிக்சிங் சோப்பு செய்ய போகிறேன். இதில் நான் ஒரு ஃபுல்லு சேர்க்க முடியாது. நம்ம ஒரு கரண்டி சேர்க்கலாம். ஏன்னா ஃபுல்லு சேர்த்தா அதுக்குள்ளார சோப்பு பத்தாது. நமக்கு ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. ஒரு அளவு கண்டென்ட்டு தான் சேர்க்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே சேர்த்தோன்னா அந்த சோப்பு கட்டியாகாது. ஓகே. இப்போ இதில் ஆல்ரெடி ஆயில் இருக்குது, சோடியம் ஹைட்ராக்சைடும் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்க்கணுன்னா ஒரு ஸ்பூன் அளவு தான் சேர்க்க முடியும், கூடுதல் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம கோகோனட் ஆயில் சேர்க்கணும், இல்லை ஏதாவது நெய் சேர்க்கணும் அப்படின்னுட்டானா கொஞ்சமாக சேர்த்திட்டா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஆயில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் வேணால் பொடிகள் சேர்க்கலாம். இப்போ நான் கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு எல்லாம் பொடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் வேணால் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஆரஞ்சு தோல் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே ரெடியாக்கி வச்சுக்கணும் சாமான். நமக்கு என்ன தேவையோ அதை ரெடியாக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் அதில் கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, ஆரஞ்சு தோல் அதெல்லாம் நான் பொடி பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு இன்க்ரீடியண்ட். இதில் கற்றார் வாழைன்னு சொல்லுவாங்க. கற்றார் வாழை அப்படிங்கிறது ஆலோவேரா ஜெல் அண்டு வெந்தயத்தோட ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். பொடியில் கொஞ்சம் சேர்த்து நம்ம 2 சோப்பாயிட்டு சேர்க்குறோம். இதில் பாதியில் கற்றார் வாழை ஜெல்லும் பாதியில் கஸ்தூரி மஞ்சளும் சேர்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு சோப்பு மெல்ட் அண்ட் போர் மெத்தடு. இதில் ஊற்றி நம்ம அந்த சிலிக்கான் ரப்பர் மாதிரி இருக்கும், இதில் ஊற்றிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா இது நமக்கு கட்டி ஆகிடும். இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். லைட்டாக ஆயில் தேய்ச்சி வச்சுக்கிட்டால் டக்குன்னு எடுத்து வரும். இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் டைப்பில் நல்ல வாட்டர் கன்சிஸ்டன்சி ஆகும்போது நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்ட உடனே நமக்கு இது கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதாவது இது திருப்பி சாலிட் ஸ்டேஜுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். வி ஆர் நாட் ஆஃபிங், ஆஃப் பண்ணலை, நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறோம். நான் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் எடுத்து இதில் பெட்டியில் தேய்ச்சிக்க போகிறேன். இந்த நம்ம சாக்கெட்டில் தேய்ச்சிக்குவோம்.
இது வெந்தயம் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நேச்சுரல் ப்ராடக்ட்டு. ஆலோவேரா ஜெல்லும் நல்லது தான். நம்ம இது ஒரு கரண்டி சேர்த்துக்கிறோம். நல்லா சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சியானது. நம்ம தலையில் முடிக்கு எல்லாமே தேய்ச்சிக்கிட்டா ஸ்கேல்ப் ரொம்ப வாசனையாக இருக்கும், கண்டிஷனிங் கொடுக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஸ்கேல்ப் ஆனாலும் சரி, உடம்பில் இருக்க ஸ்கின்னுக்கு ஆனாலும் சரி, இந்த வெந்தயம் தேய்க்கும் போது நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், ரொம்ப ஆரோக்கியம், ஹெல்தி, வெரி ஹெல்தி. அதனால் இது நம்ம கொஞ்சம் நல்லா சரியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வெந்தயம் வந்து கட்டியாக அரைச்சிருக்கோம். அதுவும் வெந்தயமாக தண்ணி யூஸ் பண்ணாமல் ஆலோவேரா ஜெல்லு, அதாவது கற்றார் வாழை, அதை வந்து சைடெல்லாம் சீவி எரிஞ்சிட்டு நடுவில் இருக்க பல்ப்பு மட்டும் எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து ஜூஸ் மாதிரி வச்சுருந்தேன். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே கற்றார் வாழை ஜெல்லு மட்டும் எடுத்து, சப்போஸ் உங்களுக்கு அது ஜெல்லு இல்லை, ஜஸ்ட் அது மட்டை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது மட்டையே சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். ஏன்னா பீப்புள் ஆர் அது அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிவிட்டு கூட பொடியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. கற்றார் வாழை பொடின்னு சொல்லிட்டு இப்போ வருது. அதனால் நம்ம ஏன் தோலை வந்து வேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நான் அந்த தோலோடு சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். அதில் அந்த அதே ஜூஸ்லேயே வந்து நான் வெந்தயமும் ஊற வச்சு ஒரு நாள் பூரா நான் அதில் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுலேயே நல்ல சோக் ஆகிடுச்சு நம்ம வெந்தயம். அப்பம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணாமலே நம்ம ஆலோவேரா ஜெல்லிலே ஊற வச்ச வெந்தயத்தை நல்ல மிக்சியில் வெண்ணெய் போல் அரைச்சிக்கிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம இந்த மெல்ட் அண்ட் போர் மெத்தடில் சோப்பை மெல்ட்டு பண்ணி வச்சுருக்கோம், அதில் இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஜாஸ்தி கண்டென்ட் நம்ம சேர்க்க முடியாது, அப்புறம் சேர்த்துட்டோன்னா சோப்பு கட்டி ஆகாது, மறுபடியும் அந்த லிக்விட் ஸ்டேஜ்லேயே தான் நிற்கும், சாலிட் ஆகாது. ஸோ அதிகம் சேர்க்கக்கூடாது, குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம இந்த அளவுக்கு சேர்த்தாலே தாராளம். இப்போ நம்ம இதில் வாசனை கூட சேர்த்துக்கலாம். வாசனை நம்ம பியர்ஸோட எசன்ஸ் இருக்குது, இது நான் கொஞ்சமாக ஒரு மூடி இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சம் ஒரு மூடி கோகனட் ஆயில் சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ தீயை ஆஃப் பண்ணிக்கலாம். இது இந்த ஹீட் இருக்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்ததுன்னா கூட நமக்கு அது செட் ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம அதில் போர் பண்ண போகிறோம். இதில் நம்ம சாக்கெட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், இந்த ஆயில் தேய்ச்சி வச்சுருக்கோம், அதில் தடவிக்க போகிறோம். நல்ல வாசனை இருக்குது, பியர்ஸ் சோப்போடு அதே ஸ்மெல் இருக்குது. இதில் குவான்டிட்டி நிறைய பிடிக்கும். நம்ம இதில் ஊற்றி வச்சுட்டு கட்டி ஆனதுக்கப்புறம் லைட்டாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளோட இன்க்ரீடியண்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதுதான் நம்மளோட பெனிஃபிட். இது வந்து கோரக்கிழங்கு பொடின்னு சொல்லுவோம். அதில் கோரக்கிழங்கு பொடி அதான் கோரக்கிழங்கு பொடி வந்து ஸ்கின்னோட ரேஷஸ், அந்த மாதிரி ஸ்கின்னில் இருக்கிற டிசீஸ்க்கு எல்லாமே மருந்தாக இருக்குது. குப்பை மேனி அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. அது பூலாங்கிழங்கு, இது வந்து இதுவும் பூலாங்கிழங்கு. கஸ்தூரி மஞ்சள் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன்.
இந்த பொடி வேணால் லைட்டாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப வாசனையாக இருக்கும் இதுக்கு. இது நம்ம தனியாக கொஞ்சம் சோப்பை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ வாசனையாக இருக்கும். கோரைக்கிழங்கும் பூலாங்கிழங்கும் நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் இதை போர் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்தூரி மஞ்சள், வரமஞ்சள், அப்புறம் கடலைப்பருப்பு, பயறு இந்த இன்க்ரீடியன்ட் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து சாதாரணமாக இந்த கொடை மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாள், விரலி மஞ்சள், அது மாதிரி சாம்பாருக்கு உபயோகப்படுத்துகிற மஞ்சள் நான் வாங்கின்னு வந்து மிக்சியில் நைஸாக பொடி பண்ணி அதில் பயறும் கடலைப்பருப்பும் சேர்த்து நான் பொடி பண்ணிவிட்டு இதில் வச்சுருக்கேன். இதுக்கு வாசனைங்கிறது கொஞ்சம் நான் ஏலக்காய் போட்டிருக்கேன். பின்ன ஆரஞ்சு தோல் அது நான் உதுத்து இது கூட சேர்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து எல்லா ஃப்ளேவருமே இருக்கும். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதுவும் கூட நான் வந்து இந்த கோரைக்கிழங்கு பொடியை கூட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கோரைக்கிழங்கு பொடி வந்து கடையில், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது 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 வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்குவோம். இது வாசனை பொருள், ரொம்ப கம வாசனை எடுக்கும். இது தேய்ச்சி குடித்தா குழந்தைகளுக்கு கூட ரொம்ப நல்லது. அண்டு இது பூலாங்கிழங்கு பொடி. இதுவும் கொஞ்சமாக நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது பூலாங்கிழங்கு வந்து காய வச்சு அவங்களே பொடி பண்ணி தருவாங்க. ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ஸ்கின்னு சென்சிட்டிவ் ஆகிட்டே உள்ள ஆளுகள் வெயிலில் போயிட்டு வரும்போது தோலெல்லாம் கருத்து போகும். அவங்களுக்கும் பின்ன வியர்ப்பு ஸ்மெல்லு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த கோரைக்கிழங்கும் பூலாங்கிழங்கும் கஸ்தூரி மஞ்சளும் கூட மிக்ஸ் பண்ணி அதில் பயறு அண்ட் கடலைப்பருப்பு கொஞ்சம் சட்டியில் வந்து சூடு பண்ணினாலும் சரி, வெயிலில் காய வச்சாலும் சரி, அதுவும் கூட சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதிலே நம்ம செம்பருத்தி பூ இருக்கா, ரோஜா பூ இருக்கா, எல்லாமே. இதில் நான் ஆக்சுவலி ரோஜா பூவும் கூட இதழ்கள் சேர்த்துருக்கேன். அப்பப்போ என்ன அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் நான் காய வச்சு இதில் சேர்த்துக்கிடுறது. இதில் ஆவாரம் பூவும் கூட நான் சேர்த்துருக்கேன். நான் தமிழ்நாட்டில் போகிறப்ப எனக்கு கொஞ்சம் ஆவாரம் பூ கிடச்சிது. அதுவும் வேப்பிலை, ரோஜா பூ எல்லாமே நான் காய வச்சு கிடைக்கிறப்ப எல்லாம் நான் பொடியை வந்து இந்த மாதிரி பொடிக்குள்ளே சேர்த்துக்கிட்டே வருவேன். இப்போ நமக்கு பூலாங்கிழங்கும் அண்ட் கோரைக்கிழங்கு பொடியும் கூட நம்ம கிடச்சிருக்கு. அதையும் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வேணால் லைட்டாக
நமக்கு ஆக்சுவலி சோப்பில் அவங்க என்ன சேர்க்குறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அது மாதிரி இல்லை, கറ്റാர் வாழை அப்படின்னு ஒரு பொருளுக்கும் தனித்தனியாக ஃப்ளேவர் வச்சு சோப்பு விற்கிறாங்க. ஸோ நமக்கு எல்லா சோப்பும் வாங்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தோல் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அதனால அதுக்கு தேவையான பொருள்களை நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். ஒரு நாளையில் எல்லாத்தையும் நம்ம சேர்க்க முடியாது. ஸோ சேர்த்துக்கிட்டே வரணும். கடலைப்பருப்பு கிடச்சா கடலைப்பருப்பு, ஆவாரம்பூ, செம்பருத்திப்பூ, எது வேணாலும் சரி. வாசனைக்காக உங்களுக்கு வேப்பிலை கிடச்சிதுன்னா அது, குப்பைமேனி இலை கிடச்சா அது, இந்த மாதிரி பொருள்கள் சேர்த்து சேர்த்து காய வச்சு, ஆரஞ்சு தோல், எலுமிச்சம்பழ தோல், இதெல்லாம் கூட ரொம்ப வாசனைக்காக இருக்கும். அது மாதிரி விட்டமின் சியும் உண்டு. இதெல்லாமே ஸ்கின்னுக்கு சீரம்னு சொல்லிட்டு தனியாக இப்போ விற்கிறாங்க பிள்ளைங்களுக்கு. அதெல்லாம் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நிறைய காசாகும். நம்ம எலுமிச்சம்பழ தோல், ஆரஞ்சு தோல் எல்லாமே இஷ்டம் போல் வேஸ்ட்டாக நமக்கு தூர போடப்பட்ட சாமான். அதை ஃப்ளேவராக யூஸ் பண்ணி நிறைய பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு. நம்ம அதை தூர குப்பையில் போடாமல் அதை நம்ம எடுத்து காய வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணி சலித்து எடுத்து இது மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா, இந்த மாதிரி சோப்பு செய்கிற சமயத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கும் அந்த ஃப்ளேவரில் சோப்பு அமையும். இப்போ இதில் நம்ம பூலாங்கிழங்கோட ஸ்மெல்லு, வெந்தயத்தோட ஸ்மெல்லு, கற்றார் வாழை ஜூஸு, இதெல்லாம் ராவாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சோப்பு நமக்கு கடையிலேருந்து ஹெல்த்தியாக பியூரஸ்ட்டு ஃபார்மில் வாங்கணுமானா ஒரு சோப்புக்கே அவங்க 100 ருபீஸ்க்கு மேலே சொல்லுவாங்க. நம்ம இப்போ சோப்பு பேஸுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் உள்ள பாக்கியுள்ள பொருட்கள் அஃப்கோர்ஸ் இதுக்கெல்லாமே காசு கொடுத்து தான் வாங்குகிறேன். பூலாங்கிழங்கு பொடி, கோரைக்கிழங்கு பொடி, கஸ்தூரி மஞ்சள், இதெல்லாம் நமக்கு காசு கொடுத்து தான் வாங்குவோம். பாக்கி உள்ள பொருளெல்லாம் நம்ம பயறு, கடலைப்பருப்பு எல்லாமே வீட்டில் இருக்கிற சாமான். இந்த மாதிரி ஒரு கரண்டி அளவு எடுத்துகிட்டு சட்டியில் லைட்டாக சூடு பண்ணினாலும் சரி, வெயிலில் காய வச்சாலும் சரி, நல்லா நைஸாக பொடி பண்ணி டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி சோப்பு பேஸில் மிக்ஸ் பண்ணி, காரணம் நம்ம அந்த பொடியை பாத்ரூமில் வச்சா கூட தண்ணி தொட்டு 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 சோப்பு அந்த பொடி தொடும்போது பொடி கெட்டு போயிடும். அது நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அந்த பொடியை தேய்ச்சி குளிக்க சொன்னால் அவங்க குளிக்க மாட்டாங்க. காரணம் இந்த மாதிரி சோப்பு தேய்க்கும்போது உள்ள அந்த நுரை வராது. அதனால் அவங்க தேய்ச்சிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த பொருளை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த பொருளோட லாங்குவிட்டியும் கூடும். நமக்கு அது கெடு வராமல் இருக்கும். இது நம்ம குவான்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்மியாக தான் சேர்க்கணும். ஜாஸ்தி சேர்த்துட்டோன்னா சோப்பு கட்டி ஆகாது. ஓகே, அப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். வர மஞ்சள் ஆச்சு, கஸ்தூரி மஞ்சள் ஆச்சு, எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். கோரைக்கிழங்கு பொடி, நம்மளுடைய ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி அரைச்சா வெந்தயம், எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கோகனட் ஆயில் ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லது. இதெல்லாம் நம்ம உடம்புல பெனட்ரேட் பண்ணி உள்ளார போனால் கூட, ஸ்கின் அப்சார்ப் பண்ணிக்கிட்டால் கூட இதனால் எந்தவித தோஷமும் கிடையாது இல்லையா? இப்போ எல்லாருமே அவங்க வீட்டில் சோப்பு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள சோப்பு பேஸ் இப்போ கடையில் கிடைக்கிது. அதே சோப்போட ஃபீல் கொடுக்கணும். இப்போ ஏமாற்றி தான் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க இல்லையா? மருந்து கொடுக்குறதுனா குழந்தைகளை ஏமாற்றி பழத்தில் மாத்திரை வச்சு கொடுக்குற மாதிரி நம்ம அந்த சோப்பு பேஸை வச்சுக்கிட்டு அதே ஸ்மெல்லும் கிடைக்கிறது. அந்த ஸ்மெல்லும் யூஸ் பண்ணிக்கிட்டு எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான அந்த மாதிரி நல்ல பொருள் சொல்லி நம்ம சொல்கிறத இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குழந்தைகளுக்கோ அல்ல வீட்டில் இருக்கவங்களுக்கும் தேய்ச்சிக்க கொடுக்கலாம். இப்போ இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி இது இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அது கட்டி ஆகிடும். ஆர்வ கோளாறில் நம்ம நிறையா பொருளை சேர்த்துட்டா கட்டி ஆகாமல் ஆகிட்டாலும் நமக்கு ஃபெயிலியர் தான். அப்படி ஒரு வந்ததுன்னா கொஞ்சம் கூட சோப் பேஸ் நம்ம எப்போவுமே சஸ்பென்ஸில் வச்சுருப்போம். நமக்கு இது கட்டி ஆகலைங்கும்போது கொஞ்சம் கூட அதை மெல்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே ஃபுல் பேஸும் எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா கொஞ்சம் கூட கட்டி ஆக்கிறதுக்கு அந்த சோப் பேஸை மெல்ட் பண்ணி இது மேலே விட்டுட்டா போதும். நடுவில் இது இருந்துக்கும். இப்போ நமக்கு அந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். இது இப்போ ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தட்டி எடுத்துக்கிட்டு இதை நம்ம வைக்க போகிறோம்.
ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது ஜஸ்ட் ஒன்று கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். சப்போஸ் இது வித்தின் 1 ஹவரில் கட்டி ஆகலை அப்படின்னு ஒரு வந்ததுன்னா அம்மா அது மெல்டன் போகிற மெத்தடில் மறுபடியும் கொஞ்சம் சோப்பு பேஸும் கூட எடுத்து நம்ம மெல்ட் பண்ணி இதில் ஊற்றி செட் பண்ணிடலாம். ஓகே. தனியா சோப்பு வேற கேவலம் பியூர் ஆலோவேரா ஜெல்லு, அதில் வெந்தயம். இப்போ ஆலோவேரா ஜெல்லோட அதே கலரில் வந்துருக்கு. இது வந்து நம்ம தலையிலே தேய்ச்சி குளிக்கலாம். இப்போ வெந்தயமும் ஆலோவேரானால தலையிலும் தேய்ச்சி குளிக்கலாம். உப்புனால் உண்டாகிற ட்ரைனஸ் எல்லாமே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து மாய்ஸ்சரைசராக ஆலோவேரா ஜெல் தான் சேர்த்துருக்கோம், வெந்தயமும் சேர்த்துருக்கோம். இது முடியல ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம எசன்ஸும் சேர்த்துருக்கனால பியர்ஸோட ஸ்மெல்லும் கிடைக்கும். நம்ம கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கோம், அதுவும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நல்ல நுர வரும். நல்ல வாசனை இருக்குது. வெந்தயத்தோட வாசனை நேச்சுரலாகவே வெந்தயத்தோட வாசனை தான் பியர்ஸ் சோப்போட வாசனையே. கண்டிப்பாக அந்த வெயில் சமயத்தில் இது ரொம்ப கூலிங்காக இருக்கும். வெந்தயம், கட்டார் வாழை, ஆலோவேராவும் நல்ல கூலிங் ஏஜென்ட், கூலன்ஸு. அது இந்த மாதிரி சோப்பு பண்ணி வைக்கும்போது நல்ல கூலிங், பயங்கர குளிராக இருக்குது, நல்ல சில்லுன்னு இருக்குது.
ஒரு மென்தால் கிறிஸ்டல் சேர்த்தா எப்படி ஐஸ் கூலாக இருக்குமோ அது மாதிரி இருக்குது. நல்ல வாசனையும் இருக்குது. அது கை கழுவு கை கழுவினது. சரி கையை இதுக்கு குட்டிகள் வேணும். நல்லா பாருங்க கலர் பலபலன்னு ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கு. அது மாத்திரம் ட்ரைனஸ் வராது. காரணம் அலோவேரா ஜெல்லாங்கிறதுனால ட்ரைனஸ் வராது. கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும், நிறையாவே யூஸ் பண்ணணும். லைட்டாக சேர்த்தா போதும், லைட்டாக சேர்த்தா. இப்போ கோரக்கிழங்கு பொடியும் பூராங்கிழங்கு பொடியும் சேர்த்துட்டு 25 கிராமெல்லாம் வாங்கலாம். இது எசன்ஸ் ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. 25 கிராமுக்கு 60 ரூபா விலையும் இல்லை. அப்போ அது வாங்கி நம்ம சோப்பு செஞ்சோன்னா நல்ல ப்ராஃபிட்டு.